கைனமெடிக்ஸ் 2 dimensional motionல ஜெய் மெயின் அண்ட் அட்வான்ஸ்ட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். இன்டிஜர் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a particle is projected with a velocity 2 root of ag so that it just clears two walls of equal height a which are at a distance 2a apart. Find the time of passing between the walls given a equal to 40 meter and g equal to 10 meter per second square. ஸோ இப்போ இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்டட் ஸ்பீடு வந்து நம்ம யூ வந்து யூன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த பாத்தில் இப்படி வந்து வருது. இப்படி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட் ஏன்னு, அதாவது ஹைட் இது வந்து இந்த ஹைட் ஏன்னு எடுத்துங்க. அதே மாதிரி அந்த ஹைட் ஏன்றது மாதிரி 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருதுப்பா. வர்றது டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி நம்ம வின்னு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சேம் ஹைட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்டை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2a அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2a அப்பார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் வந்து அதாவது பாயிண்ட் ஏ டு பி, ஏவும் பிஏ சேம் ஹைட்ல இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஹைட் ஏன்னு எடுத்துட்டாங்க. இந்த ஏ அண்ட் பி ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2aன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் ஏல வந்து இந்த வெலாசிட்டி v இருக்குல்ல, இந்த வெலாசிட்டி வந்து 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி, இன்னொன்று வந்து ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி அண்ட் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி u என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 ரூட் ஆஃப் ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 2 ரூட் ஆஃப் ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபைனல் வெலாசிட்டி v வரும்போது v இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா போடலாம்னா, அதாவது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் 2as தானே ஃபார்முலா. அதாவது வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2asன்னு வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் யூ ஸ்கொயர், இந்த யூ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடுது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஏ வந்து ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏ வந்து ஜின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜி வந்து டவுன் டைரக்ஷன்ல மைனஸ் 2g ஹச் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 2g ஹெச்னு எடுத்துட்டோம். இப்போ யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட் ஆஃப் ஏஜி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ யூ ஸ்கொயர் பண்ணால் 4ag மைனஸ் 2gh அப்படின்னு எடுத்துட்டேன். ஹெச் வேல்யூ எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச் பிளேஸ்ல நம்ம ஏன்னு போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னு போட்டுட்டோம்னா ஹெச் பிளேஸ்ல அப்போ 4ag மைனஸ் 2ag வந்து 2agன்னு கிடைக்குது. அப்போ வெலாசிட்டி அந்த பாயிண்ட்ல வந்து ரூட் ஆஃப் 2ag அப்படின்னு கிடைச்சிருக்குப்பா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் தான் வி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஏ டு பி மூவ் ஆகிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2a, ஹாரிசான்டல் வெலாசிட்டி vx இருக்கு. ஸோ டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல 2a டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, வெலாசிட்டி வந்து vx வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ 40 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பிளேஸ்ல 40 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 80 பை விஎக்ஸ்ன்னு வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, vx இஸ் ஈக்குவல் டு 80 பை டீன் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது ஹாரிசான்டல் டைரக்ஷனுக்கு. அதே மாதிரி நம்ம வெர்டிகல் டைரக்ஷன் எடுத்தோம்னா, இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு போயிட்டு வர்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டேக்கன் வந்து இங்க ஏ டு பின்னு எடுக்கும்போது ஏல இருந்து பில ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அஜூம் பண்ணிட்டோம்னா, இங்க வெர்டிகல் வெலாசிட்டி அப்படியே போயிட்டு வருது. இது ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட் மாதிரி. ஏ டு பி ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி எடுத்தோம்னா, இங்க ஏ டு பி போறது ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ அந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு என்ன ஃபார்முலானா, டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி பை ஜி அப்படின்னு வரும். டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி வந்து பை ஜி. ஜி வந்து 10, இந்த 2. அப்போ இந்த ஜி பிளேஸ்ல நம்ம 10ன்னு போட்டுட்டோம்னா, இந்த 10ம் 2ம் கேன்சல் பண்ணா 5 கிடைக்குது. ஸோ வெர்டிகல் வெலாசிட்டி பை 5ன்னு இருக்கு. இதுல இருந்து வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 இன்ட்டு டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 5 இன்ட்டு டின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க, வெர்டிகல் வெலாசிட்டி ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல இந்த ஈக்குவேஷன் 2, 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்க வெலாசிட்டி பாருங்க, v வந்து எவ்வளவு வந்திருக்கு, ரூட் ஆஃப் 2agன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அது இந்த ரூட் ஆஃப் 2ag என்ன பண்ணீங்கன்னா, ரூட் இன்ட்டு 2 இன்ட்டு a வந்து எவ்வளவு 40ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, g வந்து 10ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க. அப்போ 2 இன்ட்டு 40 இன்ட்டு 10 அப்படிதானே வருது. அப்போ இது வந்து இது மொத்தமா சேர்ந்து ரூட் ஆஃப் 800 அப்படின்னு கிடைக்குது. அப்போ v வந்து ரூட் ஆஃப் 800 வருது. ஸோ நமக்கு v தெரியும், அடுத்து vx தெரியும், நெக்ஸ்ட் vy தெரியும். இது எல்லாமே கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 பிகம்ஸ் என்ன வருதுன்னா, வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 5t ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குங்க. அடுத்து வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து 80 பை டி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருங்க.
ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வந்து வி வந்து ரூட் ஆஃப் 800 அப்போ வி ஸ்கொயர் 800 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து லெட் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ என்ன வரும்னா 5 ஸ்கொயர் வந்து 25 ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த 80 வந்து 80 இன்ட்டு 80 பை ஒய் ஸ்கொயர் வராது. ஏன்னா டி ஸ்கொயர் தானே நம்ம ஒய்னு எடுத்துருக்கோம். அப்போ டி ஸ்கொயர் ஒய்னா அப்படியே ஒய்னு வச்சுங்க. டிவைட் பை டி ஸ்கொயர் வந்து ஒய்னு போட்டு இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னு எடுத்துங்க. அப்போ இது 25 டேபிள் அடிச்சோம்னா இங்க என்ன வரும்னா ஒரு 5ல அடிக்கிறோம் 16, இதுக்கு ஒரு 5ல அடிச்சோம்னா 16 வருது. இந்த 800 அடிச்சா 32ன்னு கிடைக்குது. இப்போ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒய் அந்த பக்கம் போயிடும் இல்லையா, 32 ஒய் வரும். அது மைனஸ் 32 ஒய் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிளஸ் 16 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ இது பாருங்க ஒய் மைனஸ் 16 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அது இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 16 வருது. ஆல்ரெடி y என்ன அசியூம் பண்ணிட்டோம், டி ஸ்கொயர் தானே அசியூம் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க y இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ டி இஸ் ஈக்குவல் பிளஸ் ஆர் மைனஸ் 4னு வரும். ஆனால் நமக்கு வந்து டைம் வந்து பாசிட்டிவ்ல வரும்ன்றதுனால பிளஸ் 4 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A very broad elevator is going up vertically with a constant acceleration of 2 meters per second square. At the instant when its velocity is 4 meters per second, a ball is projected from the floor of the lift with a speed of 4 meters per second relative to the floor at an elevation of 30 degrees. The time taken by the ball to return the floor is 1 by x second. Find the value of x னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு எலிவேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் எலிவேட்டர். இந்த எலிவேட்டர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் வந்து வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா டைம் டேக்கன் பை தி பால் டு ரிட்டர்ன் தி ஃப்ளோர் வந்து 1 by xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் கண்டுபிடிக்கணும். சரி, ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு எலிவேட்டர் எடுத்தோம்னா அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் வித் எலிவேட்டர் வந்து அந்த ஜி பிளஸ் ஏன்னு வரும். ஏன்னா அப்போட ஆக்சலரேஷன் போறதுனால. அப்போ ஜி வந்து 10ன்னு எடுத்துங்க, ஏ வந்து 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி ரிலேட்டிவ் டு எலிவேட்டர் வருது. அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் வித் எலிவேட்டர் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்க. ரிலேட்டிவ் டு தி ஃப்ளோர் தான் வந்து 4 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்ததே ரிலேட்டிவ்ன்றதுல 4 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. ஆங்கிள் தீட்டா வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2u sin theta divided by g. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u sin theta by g. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டு தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க 1 by xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ 1 by xன்னு போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு u வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 போட்டுங்கப்பா. சைன் தீட்டா வந்து sin 30. sin 30ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? sin 30 எவ்வளோ சொல்லுங்க 1 by 2 தானே இது 1 by 2ன்னு போட்டுட்டீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். டிவைட் பை என்ன இருக்குன்னா எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் பண்ணும். இது ஜி பிளஸ் ஏன்னு எடுக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா லிப்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்குனால அந்த ஜி பிளஸ் ஏ வந்து 12ன்னு வந்திருக்கு. எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் 12ன்னு போட்டோம். இப்போ இந்த 4ம் 12ம் கேன்சல் பண்ணா நமக்கு 3 கிடைக்குது. ஸோ தட் 1 by x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1 by 3ன்னு கிடைச்சதுனால x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A particle moves along a parabolic path y is equal to minus 9x square in such a way that the x component of velocity remains constant and has a value 1 by 3 meter per second. Find the instantaneous acceleration of the particle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கிறோம்னா y is equal to 0 minus 9x square எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் தெரியும் இல்லைங்களா? அந்த ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா y is equal to x tan theta minus gx square divided by 2u square cos square theta நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்காக தான் எழுதியிருக்கோம். அப்படின்னா tan theta பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க 0 இருக்கு. அப்போ கம்பேர் பண்ணும்போது tan theta is equal to 0 வரதுனால ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? தீட்டா 0ன்னா cos 0 வந்து 1ன்னு வந்துடும். ஸோ cos 0 1ன்னு போது இது cos ஸ்கொயர் 0 வந்து 1ன்னு இது வந்துடுது. அடுத்து பாருங்க இந்த g by 2u ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? இந்த g by 2u ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. ஓகேங்களா? அப்போ g by 2u ஸ்கொயர் பிளேஸ்ல நம்ம 9 எடுத்துக்கலாம். அப்போ வந்து g இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இந்த 2u ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா 18u ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா?
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த u வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 1 by இந்த ஆக்சுவலா வந்து இந்த u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்டாவே நம்ம எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி எடுத்துருக்கலாம். சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா வந்து எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி வந்து u காஸ்டா தானே, u காஸ் தீட்டா. தீட்டா வந்து நமக்கு 0ன்றதுனால காஸ் தீட்டா வந்து மொத்தமா 1 வந்துருது. ஸோ ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஈக்குவல் டு யூன்னு அப்படியே டைரக்டா வந்துருச்சு. அப்போ அந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான் இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ u பிளேஸ்ல 1/3 போடுவோம். அப்போ 18 இன்ட்டு 1/3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/3 ஸ்கொயர் வந்து 9, 9ம் 18ம் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்னா நமக்கு இங்க 2ன்னு கிடைக்கும். இங்க இது வந்து ஜிப்பா, இது வந்து இது ஜி. அப்போ ஜி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 இஸ் தி கரெக்ட். இன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கேட்டாங்க. ஸோ தட் 2 இஸ் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A ground to ground projection is at a point A at t equal t by 3 is at point B at t equal to 5t by 6 and reaches the ground at t equal t. The difference in heights between A and B is dash is 9t square by 6x. Find the value of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. நல்லா பாருங்க, இப்படி ஒரு ப்ரொஜெக்டைல இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, யூ ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டிகல் இப்படி போகுது, இப்படி வந்து விழுது. ஓகேங்களா? இந்த கிரவுண்டை ரீச் ஆகிற டைம் வந்து டி ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏ என்ற பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. ஏ என்ற பாயிண்ட்ல வந்து ஹைட் h1 ஹைட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஏ என்ற பாயிண்ட் எந்த டைமுக்கு வருதுன்னா டி ஈக்குவல் டு டி பை 3 என்ற டைமுக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. பி என்ற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இந்த பி பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைம் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 5t by 6ன்னு வருது. ஓகேங்களா? இந்த பி பாயிண்ட் வந்து h2ன்னு எடுத்துக்கிறாங்க. h1 அதிகமாக இருக்கலாம், இல்லை h2 எதுவும் அதிகமாக இருக்கலாம். நான் சும்மா தான் எடுத்திருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் இன் ஹைட் கேட்குறாங்க. h1க்கும் h2க்கும் டிஃபரன்ஸ் இன் ஹைட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் என்ன தெரியும்னா டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி பை ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி பை ஜின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வெர்டிகல் வெலாசிட்டி வந்து என்ன போட்டுக்கலாம்னா வெர்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, ஜிடி பை 2ன்னு எழுதிக்கலாம். ஜிடி பை 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி ஜிடி, இது வந்து ஜி, ஜிடி பை 2ன்னு எழுது. அதாவது வெர்டிகல் வெலாசிட்டி வந்து ஜிடி பை 2ன்னு எழுதிங்கப்பா. சரிங்களா? இது புரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ஹைட் வந்து அட் பாயிண்ட் ஏக்கு வந்து ஹைட் h1 எடுத்துக்கலாம். நம்ம y ஈக்குவல் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தெரியும் இல்லையா, இது h1ன்றது பாயிண்ட் ஏ உடைய ஹைட்டு, யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போடுவோம் இல்லையா. யூ வந்து எவ்வளவு பாருங்க, அதாவது யூ வந்து வெர்டிகல் வெலாசிட்டி பண்ணும். ஸோ யூy இன்டு டி, டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, டி பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டி வந்து டி பை 3ன்னு போடணும். ஓகேங்களா? சரி, அடுத்து அந்த டைம் எவ்வளவு தெரியும் பாருங்க, டைம் வந்து 2u by g தெரியும். அப்போ ஆக்சுவலா h வேல்யூ வந்து y is equal to ut plus half at ஸ்கொயர் தெரியும். இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி uy ன்னு போட்டுட்டு டைம் வந்து என்ன போறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் 2uy by g ன்னு போட்டுட்டு டிவைட் பை 3 இருக்கு. டைம் வந்து அவங்க டிவைட் பை 3 தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் போட்டுக்கலாம், ஆஃப் ஜி டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். டி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2uy by g டிவைட் பை 3. ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து இப்படி சிம்பிளை பண்ணும்போது இது எல்லாமே இந்த யூஐ ஸ்கொயர் காமனா எடுத்துக்கலாம். இந்த ஜி இங்க ஜி ஸ்கொயர் ஜி எல்லாம் காமனா கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடி ஸ்கொயர் பை 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அட் பாயிண்ட் பிக்கும் ஹைட் கண்டுபிடிக்கலாம். அட் பாயிண்ட் பிக்கு, அட் பாயிண்ட் பின்னு போட்டீங்கன்னா அங்கே டைம் வந்து பாருங்க 5t by 6ன்னு போடணும். டைம் வந்து 5t by 6 போடணும். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் தி பாயிண்ட் பி வந்து h2 எடுத்துக்கிட்டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பண்ணணும். யூன்றது வெர்டிகல் வெலாசிட்டி யூஐன்னு போட்டு டி வந்து 2uy by ஜின்னு போட்டு டைம் எவ்வளவு போடணும் பாருங்க 5 by 6 ஆஃப் டைம். அப்போ இன்ட்டு 5 by 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். 5 by 6ன்னு போட்டுட்டு மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் பண்ணணும். டி எவ்வளவு சொல்லுங்க, 5 by 6 ஆஃப், அதாவது நல்லா பாருங்க 5 by 6 ஆஃப், இது கீழே எழுதுறேன் இந்த இதை மைனஸ் ஆஃப் ஜி, இந்த டேர்மை மட்டும் கீழே எழுதுறேன். மைனஸ் ஆஃப் ஜி இன்ட்டு 5 இன்ட்டு 5 by 6 ஆஃப் எவ்வளவு பாருங்க, டி வந்து 2uy by g ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா h2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது மொத்தமே எல்லாமே சிம்பிளை பண்ணணும்ப்பா. இது மொத்தமே சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5 by 72 5 by 72 gt ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா h1 மைனஸ் h2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம h1 மைனஸ் h2 கண்டுபிடிக்கலாம் பாருங்க. h1 மைனஸ் h2 கண்டுபிடிச்சோம்னா h1 எவ்வளோ, gt ஸ்கொயர் பை 9 இருக்கு.
ஸோ GT ஸ்கொயர் பை 9 போட்டாச்சு. H2 எவ்வளோ 5/72 GT ஸ்கொயர் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து LCM வந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாருங்க, 72 எடுத்துட்டோம்னா இங்கே 8ல மல்டிப்ளை பண்ண 8 - 5 வந்து 3 டிவைட் பை 74 என்ன 24 வரும். ஸோ தட் GT ஸ்கொயர் டிவைட் பை என்ன வருதுன்னா 24ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? GT ஸ்கொயர் பை 24. நமக்கு அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா GT ஸ்கொயர் டிவைட் பை 6xன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் நைட்டு GT ஸ்கொயர் பை 6xன்னு போட்டுட்டோம்னா இந்த GT ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. இந்த 6 இந்த 24 கேன்சல் பண்ணால் 3 கிடைக்குது. ஸோ அப்போ x is equal to 3ன்னு வந்திருக்குப்பா. ஸோ இந்த 4th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 3 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An object is projected with a velocity of 20 meter per second making an angle of 45 degree. ஓகேங்களா? with horizontal. The equation for trajectory is h is equal to ax minus bx square, where h is height, x is horizontal distance, a and b are constant. The ratio of a is to b அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா? அப்போ a is to b தானே வேணும். இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா h is equal to ax minus bx ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் சொல்லுங்க. h is equal to x tan theta minus g by 2u square cos square theta into x square அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த a பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, இந்த tan theta பிளேஸ்ல வந்து a இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த g by 2u square cos square theta இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேஸ்ல வந்து b இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு a-வும் b-யும் தெரிஞ்சிருச்சு. அப்போ a equal to tan thetaன்னு எழுதிக்கலாம். b is equal என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னா g by 2u square cos square theta அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, a by b வேணும். அப்போ a by b வேணும்னா a வந்து tan thetaன்னு போட்டுட்டு டிவைட் பை b போடுறத b ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி பண்ணீங்கன்னா அப்போ 2u square cos square theta டிவைடட் பை என்ன வருது பாருங்க g அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு தீட்டா வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்போ 45 டிகிரி சொல்லியிருக்காங்க. தீட்டா 45 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ tan 45 1ன்னு போட்டு இன்ட்டு 2 இன்ட்டு u எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, வெலாசிட்டி வந்து நமக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி வந்து 20 ஸ்கொயர்னு போட்டுட்டு காஸ் தீட்டா வந்து 45 டிகிரி தானே. அப்போ காஸ் தீட்டா 45 டிகிரி போட்டீங்கன்னா 1/√2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டால் 1/√2 ஸ்கொயர் வந்து 2ன்னு வந்துடும். ஸோ 1/2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு இங்கே 20 ஸ்கொயர் வந்து இருக்கு. இங்கே கீழே ஜி வந்து 10ன்னு போடுறோம். அப்படி போட்டோம்னா மேலே என்ன வருது, 20 ஸ்கொயர் வந்து 400 வருது, கீழே வந்து இங்கே 10ன்னு வருது. ஓகேங்களா? இந்த ஏபிபி தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, x/0.1 சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அதை x/0.1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 400 0 கேன்சல் பண்ணிடும். x is equal to இந்த 40 into 0.1 கொண்டு வரேன். இப்போ 40 into 0.1 என்ன வருது பார்த்தீங்கன்னா 4. ஸோ x is equal to 4ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4 is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A ball is thrown from ground to clear a wall 3 meter height at a distance of 6 meter falls 6 meter and falls 18 meter away from the wall. The angle of projection of the ball is tan inverse of 2/x. Find the value of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பாலை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். வெலாசிட்டி வந்து u. ஓகேங்களா? அங்கே ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த பார்ட்டிகள் இப்படி போகுது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வால் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த வால் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இதுதான் வால் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த வால் சொல்லிட்டாங்க. இந்த வால் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 6 மீட்டர் ஃப்ரம் தி ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். அடுத்து வாலை கிளியர் பண்ணிட்டு இப்படி 6 மீட்டர் இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்டன்ஸ். அடுத்து வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வால் இருக்கு இல்லைங்களா, இந்த வாலுக்கு பிஹைண்டா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் விழுதுன்னா 18 மீட்டர் பிஹைண்ட் போய் விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வாலோட ஹைட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 3 மீட்டர் சொல்லியிருக்காங்க. வாலோட ஹைட் பாருங்க 3 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி தெரியும் இல்லைங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா y is equal to x tan theta minus g x square divided by 2u square cos square theta. இது ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து ரேஞ்சுக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u square sin 2 theta, அதாவது u square sin 2 theta டிவைடட் பை ஜின்னு தெரியும். ஆனா இந்த ரேஞ்சு தான் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு 6ங்களா, இது ஒரு 18. அப்போ 6 + 18 வந்து இது வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து 24 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வேல்யூ 24 மீட்டர் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ u square by sin 2 g வேல்யூ வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்னா நம்ம 24ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல இருந்து g by u square எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா g by u square, g அங்க போயிட்டு u square வந்துச்சுன்னா 24 கீழே வந்துடும்.
ஸோ அது sin 2 theta divided by sin 2 theta divided by 24னு போட்டுக்கலாம். sin 2 theta எப்படி எழுதலாம்? 2 sin theta cos theta 2 sin theta cos theta divided by 24 எழுதலாம் இல்லையா? இந்த 2 24 கேன்சல் பண்ணா 12 கிடைக்கும். இதுல இருந்து இந்த g by u ஸ்கொயர் என்ன வருது பாத்தீங்கன்னா sin theta into cos theta divided by 12 அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம் பாருங்க நம்ம. இப்போ y equal x tan theta minus gx square by 2u square cos square theta ன்னு இருக்கு இல்லைங்களா? சரி. இப்போ என்ன பண்றோம்னா இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒரு ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட் வந்து 6,3 போட்டுக்கலாம். அதாவது என்ன போட்டுக்கலாம்னா 6,3ன்னு எடுத்துக்கலாம். x கோஆர்டினேட் 6 y கோஆர்டினேட் 3 அப்படி போட்டோம்னா y கோஆர்டினேட் இங்க 3 போட்டுங்க, x கோஆர்டினேட் 6ன்னு போட்டு இந்த tan thetaன்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த g by u ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த g by u ஸ்கொயர் பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்னா sin theta cos theta by 12ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ மைனஸ் இந்த 1/2 போட்டு g by u ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன போடுறோம்னா sin theta into cos theta divided by 12 அதுதான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த காஸ் தீட்டாவை இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க இந்த சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வந்து நம்ம டேன் தீட்டான்னு எழுதிக்கலாமா? அப்போ டேன் தீட்டா வந்துடும். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 6 டேன் தீட்டா மைனஸ் இந்த 1/2 இங்கே ஒரு 12 இருக்கு. சரிங்களா? 1/2 இன்ட்டு இது வந்து ஒரு 12 இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு சைன் தீட்டா இன்ட்டு காஸ்டா அது என்ன வரும் பாருங்க டேன் தீட்டான்னு வரும். சைன் தீட்டா இன்ட்டு காஸ்டா வந்து ஒரு டேன் தீட்டா வரும். அது ஒரு டேன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு டேன் தீட்டா சைன் தீட்டா பை காஸ்டா டேன் தீட்டா போட்டு இந்த எக்ஸ் எவ்வளோ 6 தானப்பா. எக்ஸ் 6ன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும் சொல்லுங்க 36ன்னு வரும். 36ன்னு வரும். இந்த 12 இந்த 36 கேன்சல் பண்ணா 3ன்னு வருது. அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு இந்த 6 டேன் தீட்டான்னு போட்டுட்டு மைனஸ் இங்க ஒரு 3ன்னு இருக்கா டிவைட் பை 2ன்னு இருக்கா அங்க ஒரு டேன் தீட்டா இருக்கு. அப்போ 3/2 டேன் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 6 டேன் தீட்டால இருந்து இந்த எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ 2 எல்சிஎம் எடுத்தா 12 மைனஸ் 3 9 வருது. அப்போ 9/2 டேன் தீட்டான்னு கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குப்பா. இந்த 3யும் 9ம் கேன்சல் பண்ணா 3 வருது. ஸோ தட் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுல இருந்து தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்க தீட்டா வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2/x தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ் பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 3 is the correct answer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.